நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று சொல்லி. நாம் செய்த எல்லா மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களையும், அவைகளினுடைய விளைவுகள் நம்மில் பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடிக்கு அதற்காகவே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே மீறுதல்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் உண்டாகக்கூடிய எல்லா விதமான தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, அதற்காகத்தான் அவர் காயப்பட்டார் என்று. நாம் செய்த ஒவ்வொரு மீறுதல்கள் நிமித்தம் வரக்கூடிய காயங்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையாக அதை மாற்றி தந்தார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செய்கிற அக்கிரமங்களினாலே நொறுக்கப்பட வேண்டிய நாம், அதனால் அந்த நொறுக்குதலை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டது. நாம் பெற வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு விதத்திலே துன்மார்க்கமாய் நடந்த எல்லா காரியத்திற்காகவும் இயேசு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று சொல்லி. நமக்கு சமாதானத்தை பெற்றுத்தர வேண்டும். அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் வருகிற ஒவ்வொரு ஆக்கினையையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காகவே அவர் பல அடிகளை, பல காயங்களையும் பட்டு அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்துகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாடுகள் அனைத்தும் நமக்காகவே, நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதற்காகவே, அவைகளினால் உண்டான எல்லா விதமான சமாதான குலைச்சல்களை நீக்கி நமக்கு மெய்யான சமாதானத்தை தரும்படிக்கே அவர் நமக்காக காயப்பட்டார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார்.